அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எவ்ரிடே சென்டென்சஸ். எவ்ரிடே சென்டென்சஸ்னால் நம்ம தினமும் பயன்படுத்தும் சென்டென்சஸ். அது எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்லணும் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நான் இப்போ தான் பேச ஆரம்பிக்கிறேன், இல்லை நான் இனிமேல் நல்லா பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்துருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை கடைசி வரை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நான் பாருங்கள், நான் என்னை பொறுத்த வரையுமே நான் என்ன பண்ணுவேன்னா, காலையில் தூங்கி எழுந்திரிச்ச உடனே குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கேட்குற விஷயம் ஐ வாண்ட் ஏ கப் ஆஃப் டீ. ஃபஸ்ட்டு கேட்குறது எனக்கு ஒரு டீ வேணும், ஒரு கப் ஆஃப் டீ வேணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ வேணும் அப்படின்ற விஷயத்தை எப்படிலாம் நம்ம இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்றத நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இங்கே கொடுத்துருக்கிற சென்டென்ஸ் எக்ஸாம்பிளுக்காக கம்மியாக கொடுத்துருக்கேன், பட் நான் சொல்லும் போது நீங்கள் கவனிச்சிங்கன்னா யூ கேன் லேர்ன் எ லாட் அப்படின்னு தான் நான் சொல்லலாம், சரிங்களா? ஃபஸ்ட் வந்து பாருங்கள், எனக்கு ஒரு பேனா வேணும் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு ஐ வாண்ட் அ பென். ஐ வாண்ட் அ பென். அதே எனக்கு சிகப்பு பேனா வேணும் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு ஐ வாண்ட் அ ரெட் பென். ஐ வாண்ட் அ ரெட் பென். இப்போ இதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது வேணும். இப்போ எடுத்துக்காட்டாக வச்சுக்கலாம், நான் இப்போ ஸ்கூல் போன பிறகு நான் ஏதாவது ஒரு இரேசர் வேணும், இல்லைனா ஒரு ஸ்கேல் வேணும் அப்படிலாம் நம்ம பையன்கிட்ட கேட்குறோம் இல்லைங்களா? ஐ வாண்ட் அ ரூலர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், சரிங்களா? அதே மாதிரி ஐ வாண்ட் ஏ லாங் ரூலர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ நம்மளுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஐ வாண்ட்டுக்கு அடுத்து வருது இல்லைங்களா, பென்ன்றதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டு வேறு என்ன வார்த்தை வேணாலும் நம்ம போட்டுக்கலாம், சரிங்களா? இதை பேஸ் பண்ணி நான் சொன்ன உடனே என் பையன் டக்குன்னு கேட்டான், ஐ வாண்ட் அ இரேசர் அப்படின்னு கேட்டான். ஐ வாண்ட் அ இரேசர். அதுக்கு அடுத்தது ஐ வாண்ட் அ பென்சில் இரேசர் அப்படின்னு நம்ம சொன்னோம், சரிங்களா? இங்கே வந்து நான் சின்ன கரெக்ஷன் பண்ணேன். அது என்ன கரெக்ஷன் சொல்லிட்டு கடைசி எக்ஸாம்பிளில் உங்களுக்கு தெரியும், சரிங்களா? என் பையன் சொன்ன விஷயம் என்னன்னா ஐ வாண்ட் அ இரேசர் அப்படின்னா, அதுக்கு அடுத்தது என்ன சொன்னேன்னா ஐ வாண்ட் அ பென்சில் இரேசர் அப்படின்னு சொன்னான், சரிங்களா? ஸோ ஐ வாண்ட்டுன்னு சொன்னால் எனக்கு வேணும், எனக்கு வேணும்னு சொல்லிட்டு அப்புறமா உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் பின்னாடி ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அவ்வளோதான் இதனுடைய விஷயமே. இதில் ஒரு சின்ன சின்ன சஜஷன் இருக்குது. நான் என் பையன்கிட்ட என்ன கரெக்ஷன் பண்ணேன்றது நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும். இப்போ எடுத்துக்காட்டால் இங்கே இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஒரு பிளேட் வேணுன்றதுக்கு ஐ வாண்ட் அ பிளேட். அதே மாதிரி எனக்கு ஒரு சின்ன பிளேட் தான் வேணுன்றதுக்கு ஐ வாண்ட் அ ஸ்மால் பிளேட். மேலே இருக்கிற அதே எக்ஸாம்பிள் தான் நாங்கள் கொடுத்துருக்கேன், பட் இன்ஸ்டெட் ஆஃப் என் பெண்ணுக்கு பதிலாக அ பிளேட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ என்ன கரெக்ஷன் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக யோசித்து சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ ஒரு பேனா, ஒரு பென்சில் அப்படின்லாம் நம்ம சொல்லும் போது அது இட் இஸ் கவுண்டபிள். கவுண்டபிள் என்னும் போது ஒன்று ஏ வரும், இல்லைனா ஆன் வரும், சரிங்களா? ஆனால் அன்கவுண்டபிளான விஷயங்கள் இருக்கும் இல்லைங்களா? இப்போ எடுத்துக்காட்டால் தண்ணியை வந்து நம்மளால் ஒரு தண்ணி, ரெண்டு தண்ணி அப்படி நம்மளால் சொல்ல முடியுமானா சொல்ல முடியாது. ஆனால் ஒரு கிளாஸ் தண்ணி, ஒரு குடம் தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் சொல்ல முடியும். பட் ஒரு தண்ணி, ரெண்டு தண்ணின்னு சொல்ல முடியாது இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி இடத்துல நம்ம என்ன வார்த்தைகள் பயன்படுத்தலாம்னா ஐ வாண்ட் சம் வாட்டர். எனக்கு கொஞ்சம் தண்ணி வேணும். எனக்கு ஒரு தண்ணி வேணும் நம்ம கேட்க மாட்டோம், எனக்கு கொஞ்சம் தண்ணி வேணும் அப்படின்னு தான் நம்ம கேட்போம். ஸோ ஐ வாண்ட் சம் வாட்டர். ஐ வாண்ட் சம் வாட்டர். ஆனால் இதே எனக்கு ஒரு கிளாஸ் தண்ணி வேணும்னும் போது ஐ வாண்ட் அ கிளாஸ் ஆஃப் வாட்டர். ஐ வாண்ட் அ கிளாஸ் ஆஃப் வாட்டர். வெறும் தண்ணி மட்டும் சொல்லும்போது நம்ம ஐ வாண்ட் சம் வாட்டர். ஐ வாண்ட் சம் வாட்டர். ஆனால் எனக்கு ஒரு கிளாஸில் தண்ணி வேணும்னும் போது ஐ வாண்ட் அ கிளாஸ் ஆஃப் வாட்டர். ரெண்டுக்குமே வித்தியாசம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான், சேம் அதே லாஜிக் தான். வெறும் டீ மட்டும் கேட்கும்போது ஐ வாண்ட் ஆ டீ அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது, சரிங்களா? ஐ வாண்ட் டீ அதோட நிறுத்திக்கிட்டால் கூட ஓகே. இல்லை நான் எக்ஸ்ட்ரா சொல்லணும்னு நம்ம விருப்பப்பட்டனா ஐ வாண்ட் அ கப் ஆஃப் டீ தான் சொல்லணும். ஐ வாண்ட் அ கப் ஆஃப் டீ. ஏன்னா டீயை வந்து நம்மளால் கவுண்ட் பண்ண முடியாது. ஒரு டீ, ரெண்டு டீ அப்படின்னு நம்மளால் கவுண்ட் பண்ண முடியாது. ஒரு கிளாஸ் டீ, ஒரு கப்பு டீ வேணால் நம்மளால் சொல்ல முடியுமே தவிர ஒரு டீ, ரெண்டு டீ, மூணு டீ அப்படிலாம் நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஐ வாண்ட் அ கப் ஆஃப் டீ அப்படின்னு தான் நம்ம சொல்லணும், சரிங்களா? இதே எக்ஸாம்பிள் தான் கீழே சம் மணி நான் கொடுத்துருக்கேன். இப்போ எடுத்துக்காட்டால் எனக்கு கொஞ்சம் பணம் தேவை அப்படின்னு தான் சொல்லுவோம். எனக்கு ஒரு பணம் தேவை, ரெண்டு பணம் தேவை அப்படிலாம் நம்மளால் சொல்ல முடியாது. எனக்கு கொஞ்சம் பணம் தேவை. ஸோ அந்த மாதிரி இடத்துல நம்ம ஐ வாண்ட் சம் மணி. ஐ வாண்ட் சம் மணி. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஐ வாண்ட்டுன்னு போட்டு ஏ அப்படின்ட்டு அந்த வார்த்தை, அதாவது ஆ அப்படின்னு நம்ம படிக்கணும். பட் நம்ம சொல்லும் போது ஏ அப்படின்ட்டே சொல்லிகிட்டு இருக்கோம். ஐ வாண்ட் அ அப்படின்ற வார்த்தை நம்ம எங்கே பயன்படுத்தணும், அதே மாதிரி ஐ வாண்ட் சம் அப்படின்ற வார்த்தை நம்ம எங்கே பயன்படுத்தணும், இதை மட்டும் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இதுவும் எக்ஸ்ட்ரா நம்ம சொல்கிறது தான். இப்போ எடுத்துக்கிட்டால் எனக்கு உங்களுடைய உதவி தேவை அப்படின்னும் போது நம்மளுக்கு அந்த ஏ சம் எதுவுமே தேவையில்லை. டைரெக்டாக நம்ம என்ன சொல்லிடலாம், ஐ வாண்ட் யுவர் ஹெல்ப். ஐ வாண்ட் இஸ் நம்பர். ஐ வாண்ட் ஹர் மொபைல் நம்பர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? ஸோ எனக்கு அவளுடைய மொபைல் நம்பர் வேணும். ஐ வாண்ட் ஹர் மொபைல் நம்பர். எனக்கு அவனுடைய உதவி தேவை. ஐ வாண்ட் இஸ் ஹெல்ப். எனக்கு உன்னுடைய நம்பர் வேணும், உன்னுடைய ஹெல்ப் வேணும் அப்படின்னும் போது ஐ வாண்ட் யுவர் ஹெல்ப் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம், சரிங்களா? இப்போ என் பையனுக்கு சொன்ன கரெக்ஷன் இங்கே உங்களுக்கு அந்த ஆன்சர் இருக்குது, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். என் பையன் என்ன செய்தான்னா ஐ வாண்ட் அ இரேசர் அப்படின்னு சொன்னான். ஐ வாண்ட் அ இரேசர் அப்படின்னா எப்பயுமே பார்த்துக்கோங்க, அந்த வார்த்தை வந்து பார்த்திங்கன்னா
வவ்வல் சவுண்டில் ஆரம்பிக்கும் போது வால் சவுண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த வவ்வல் சவுண்டில் ஆரம்பிக்கும் போது அதுக்கு முன்னாடி நம்ம என்ன ஆர்டிக்கல் பயன்படுத்துகிறோம்னா ஆன் பயன்படுத்துவோம். எங்கே ஏ பயன்படுத்தணும், எங்கே ஆன் பயன்படுத்தணுன்றதை தனியாகவே ஒரு வீடியோவில் நான் போட்டிருக்கேன். அது ஒரு அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த லிங்க்கை அட்டாச் பண்ணுற ஒரு டவுட் இருந்ததுன்னா அதை பார்த்துக்கோங்க. ஏன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதை சொல்லி இங்கே டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ ஒரு டவுட் இருந்தால் அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ இரேசர் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு முன்னாடி என்ன ஆர்டிக்கல் வரும்னா ஆன் அப்படின்ற ஒரு ஆர்டிக்கல் தான் வரும். ஸோ என் பையன் என்ன கேட்டிருக்கோன்னா ஐ வாண்ட் ஆன் இரேசர் அப்படின்னு தான் கேட்கணும். அதே ரெண்டாவது எக்ஸாம்பிள் பாருங்கள், அவன் என்ன கேட்டான்னா ஐ வாண்ட் அ பென்சில் இரேசர் அப்படின்னு சொல்லும்போது அந்த பென்சில் இரேசருக்கு முன்னாடி தான் ரைட்டு. சரிங்களா? வெறும் இரேசர் மட்டும் வந்துச்சுன்னா ஆன் இரேசர், ஐ வாண்ட் ஆன் இரேசர். அதே ஐ வாண்ட் அ பென்சில் இரேசர். சரிங்களா? ரெண்டுமே ரைட்டு தான். எப்படின்ற மட்டும் அந்த யோசிச்சுக்கோங்க. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் யோசிக்கவே தேவையில்லை, ஓ இவ்வளோ தானே அப்படின்ட்டு போயிடுவீங்க. ஸோ அதை நம்ம பார்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாசிட்டிவில் சொன்ன விஷயங்கள். பாசிட்டிவாக ஐ வாண்ட் எ பென், ஐ வாண்ட் எ பென்சில் அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவாக சொன்னோம். எனக்கு வேணும், எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னது. இப்போ எனக்கு வேணாம், எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு அந்த வாண்ட்டை எப்படி நம்ம பிரிக்கிறோம்னா டோன்ட் வாண்ட் அப்படின்னு பிரிக்கிறோம். எப்பயுமே ஒரு மெயின் வேர்பை ரெண்டாக பிரிக்க முடியும் நம்மளால். இப்போ எடுத்துக்காட்டால் வாண்ட் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வாண்ட்டை வந்து ரெண்டாக பிரித்தோம்னா டூ ப்ளஸ் வாண்ட் அப்படின்னு நம்மளால் பிரிக்க முடியும். இந்த வாண்ட்டை நம்ம எப்படி பிரிக்கிறோம், டூ ப்ளஸ் வாண்ட் அப்படின்னு பிரிக்கலாம். அதே வாண்ட்ஸ் அப்படின்ட்டு வந்து வச்சுக்கோங்களேன், அந்த வாண்ட்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம டஸ் ப்ளஸ் வாண்ட் அப்படின்னு நம்ம பிரிப்போம். வாண்ட்டு மட்டும் தனியாக பிரித்தோம்னா டூ ப்ளஸ் வாண்ட்டு. வாண்ட்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம அதாவது ஒரு வேர்பு கூட எஸ் சேர்ந்து வந்துச்சுன்னா, இப்போ கம்ஸு கோஸு அப்படிலாம் வருது இல்லைங்களா? ஸோ ஒரு வேர்பு கூட எஸ் சேர்ந்து வந்துச்சுன்னா நம்ம எப்படி பிரிக்கலாம்னா டஸ் ப்ளஸ் வாண்ட் அப்படின்னு பிரிக்கலாம். அதே ஒரு பாஸ்ட் டென்ஸ் வேர்ப் வந்துச்சுன்னா, இப்போ வாண்டட் அப்படின்னு வந்துச்சுன்னா அந்த வாண்டடை நம்ம எப்படி ரெண்டாக பிரிக்க முடியும்னா டிட் ப்ளஸ் வாண்ட் அப்படின்னு நம்ம பிரிக்கலாம். இப்போ கேம்னா அது எப்படி பிரிப்போம், டிட் ப்ளஸ் கம் அப்படின்னு நம்ம பிரிப்போம். அதே மாதிரி ரீச்டு அப்படின்னு ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா டிட் ப்ளஸ் ரீச் அப்படின்னு தான் நம்ம பிரிப்போம். ஸோ ஒரு பாஸ்ட் டென்ஸ் வேர்ப் வந்துச்சுன்னா டிட் ப்ளஸ் V1 அப்படின்னு நம்ம வச்சுக்கோங்க. வெறும் வேர்பு மட்டும் வந்துச்சுன்னா டூ ப்ளஸ் வேர்ப். அதே வேர்பு கூட எஸ் வந்துச்சுன்னா டஸ் ப்ளஸ் வேர்ப். அதே ஒரு வேர்புடைய பாஸ்ட் டென்ஸ் வந்துச்சுன்னா டிட் ப்ளஸ் வேர்ப் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் வாண்ட்டை ரெண்டாக பிரிக்கிறேன் அப்படின்னா டூ வாண்டட். எப்பயுமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த நாட்டுன்ற ஒரு நெகட்டிவை எது கூட தான் சேர்த்தோம்னா ஆக்சிலரி வேர்பு கூட தான் நம்ம சேர்த்துவோம். ஸோ டூ வாண்ட் இதில் வந்து எது ஆக்சிலரி வேர்புனா டோன்ட், அதாவது டூன்றது தான் ஆக்சிலரி வேர்ப். ஸோ அது கூட நம்ம நாட் சேர்த்தும் போது ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துடுது, டோன்ட் வந்துடுது. அதனால் வாண்ட்டை வந்து நெகட்டிவில் சொல்லும்போது என்ன வரும்னா டோன்ட் வாண்ட் அப்படின்னு சொல்லிடுறோம். எதுக்கு சார் இவ்வளோ பெரிய எக்ஸ்ப்ளனேஷன், அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் நீங்களே தான் சொல்ல போகிறீங்க, அதனால தான் நம்ம இவ்வளோ பெரிய எக்ஸ்ப்ளனேஷன் சொல்கிறதா இருந்தது. இப்போ வாண்ட் என்ன ஆயிடுச்சு, டோன்ட் என்ன ஆயிடுச்சு. இப்போ எனக்கு ஒரு கொடை வேணும்னா ஐ வாண்ட் அன் அம்பர்லா. எனக்கு ஒரு கொடை வேண்டாம் அப்படின்னம்னா ஐ டோன்ட் வாண்ட் அன் அம்பர்லா, ஐ டோன்ட் வாண்ட் அன் அம்பர்லா. அதே மாதிரி எங்களுக்கு உங்களுடைய அட்வைஸ் வேணும்னா ஐ வாண்ட் யுவர் அட்வைஸ். எனக்கு உங்கள் அட்வைஸ் வேண்டாம் அப்படின்னம்னா ஐ டோன்ட் வாண்ட் யுவர் அட்வைஸ், ஐ டோன்ட் வாண்ட் யுவர் அட்வைஸ். எனக்கு கொஞ்சம் பணம் வேணும்னா ஐ வாண்ட் சம் மணி, ஐ வாண்ட் சம் மணி. எனக்கு உங்கள் பணம் வேணாம் அப்படின்னா ஐ டோன்ட் வாண்ட் யுவர் மணி, ஐ டோன்ட் வாண்ட் யுவர் மணி. இப்போ ஆக்சுவலாக வாண்ட்ன்ற வார்த்தை நம்ம எது கூட எல்லாம் பயன்படுத்தணும், அதாவது ஒரு வேர்பை மட்டும் நீங்கள் வாண்ட்டை மட்டும் எக்ஸாம்பிள் எடுத்துக்க வேண்டாம், ஒரு வேர்பை மட்டும் நம்ம எதுக்கு பயன்படுத்துவோம்னா ஐ வி யூ தே இது நாலுமே சப்ஜெக்டாக வரும்போது நம்ம வாண்ட்டு மட்டும்தான் பயன்படுத்துவோம். இப்போ எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு புது புத்தகம் வேணும்னா ஐ வாண்ட் எ நியூ புக். அதே மாதிரி எங்களுக்கு கொஞ்சம் உணவு வேணால் வி வாண்ட் சம் ஃபுட். எனக்கு ஒரு பேனா வேணும்னா சரி, உனக்கு ஒரு பேனா வேணும்னா யூ வாண்ட் அ பென். அவங்களுக்கு ஒரு கார் வேணும்னா தே வாண்ட் அ கார். எங்களுக்கு விளையாட போகணுன்னா வி வாண்ட் டு ப்ளே. அதே எங்களுக்கு வந்து உங்கள் ஹெல்ப் தேவையில்லை, அவனுடைய ஹெல்ப் தேவையில்லைன்னா வி டோன்ட் வாண்ட் இஸ் ஹெல்ப். ஸோ ஐ வி யூ தே இது கூட நம்ம வேர்பை மட்டும்தான் பயன்படுத்துகிறோம். வேர்பை மட்டும்தான், அந்த V1 மட்டும்தான் பயன்படுத்துகிறோம். ஆனால் ஈ ஷி இட்டோ இல்லை ஒரு பேரோ வந்துச்சுன்னா, ஈ ஷி இட்டு ஒரு பேரோ வந்துச்சுன்னா அந்த வாண்ட் கூட நம்ம என்ன பயன்படுத்தினா வாண்ட்ஸ் அப்படின்னு பயன்படுத்தும். வேர்பு கூட எஸ் சேர்ந்துடும். சரிங்களா? இங்கே தான் நான் சொன்னேன், அவ்வளோ பெரிய எக்ஸாம்பிள் சொன்னேன். இப்போ நார்மலாக வரும்போது ஷீ வாண்ட்ஸ் எ பென் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். ஆனால் இது நெகட்டிவில் சொல்லும்போது வாண்ட்ஸை நம்ம ரெண்டாக பிரிப்போம். எப்படி ரெண்டாக பிரிப்போம், டஸ் வாண்ட் அப்படின்னு நம்ம பிரிக்கணும். வாண்ட்ஸ் எப்படி ரெண்டாக பிரியுது, டஸ் வாண்ட். இப்போ வந்து நாட் இது கூட சேர்த்திக்குவோம், டஸ் கூட நம்ம சேர்த்திக்குவோம். ஏன்னா நாட் வந்து எப்பயுமே ஆக்சிலரி வேர்பு கூட தான் வரும். ஸோ டஸ் கூட நம்ம நாட் சேர்த்திக்குவோம். இப்போ ஃபஸ்ட்டு பாசிட்டிவான சென்டென்சஸ் பார்க்கலாம். இப்போ அவனுக்கு ஒரு பென்சில் வேணும், ஹீ வாண்ட்ஸ் எ பென்சில், ஹீ வாண்ட்ஸ் எ பென்சில். அவளுக்கு கொஞ்சம் தண்ணி வேணும், சி வாண்ட்ஸ் சம் வாட்டர், சி வாண்ட்ஸ் சம் வாட்டர். அதுக்கு கொஞ்சம் உணவு தேவைப்படுது, இட் வாண்ட்ஸ் ஃபுட், இட் வாண்ட்ஸ் ஃபுட். அதே மாதிரி ஜானுக்கு ஒரு பைசைக்கிள் தேவை, ஜான் வாண்ட்ஸ் எ பைசைக்கிள், ஜான் வாண்ட்ஸ் எ பைசைக்கிள். ஆக்சுவலாக பைசைக்கிள் அப்படின்னு படிப்போம், பட் இங்கே நம்ம பைசைக்கிள் இந்தியன் இங்கிலீஷில் தமிழ்நாடு இங்கிலீஷில் நம்ம அப்படி ஃபாலோ பண்ணியாச்சு.
அதே மாதிரி என்னுடைய சகோதரிக்கு ஒரு பொம்மை வேணும். மை சிஸ்டர் வாண்ட்ஸ் அ டாய். மை சிஸ்டர் வாண்ட்ஸ் அ டாய் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதே நெகட்டிவில் சொல்லும்போது பாருங்கள், இப்போ அதனால் சொன்னேன் இல்லைங்களா, அந்த வாண்ட்ஸ் அப்படின்ற வார்த்தை ரெண்டாக பிரிஞ்சு எப்படி பிரியுது, டஸ் ப்ளஸ் வாண்ட் அப்படின்னு பிரியுது. ஸோ டஸ்ன்னு பிரிச்சுக்கிறோம். நாட் எப்பயுமே ஆக்சுவலி வேர்ப் கூட தான் வரணும். ஸோ டஸ்ஸு கூட நாட் சேர்த்திக்கணும். இப்போ அவளுக்கு இன்றைக்கி கிளாஸ் தேவையில்லை. சி டஸ்இன் வாண்ட் கிளாஸ் டுடே. சி டஸ்இன் வாண்ட் கிளாஸ் டுடே. அவனுக்கு பென்சில் தேவையில்லை. ஹி டஸ்இன் வாண்ட் எ பென்சில். ஹி டஸ்இன் வாண்ட் எ பென்சில். அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேனா தேவையில்லை. ஹி டஸ்இன் வாண்ட்ஸ் சாரி ஹி டஸ்இன் வாண்ட் தான். டஸ்ன்னு போட்டோம்னா வாண்ட் தான். ஹி டஸ்இன் வாண்ட் அ பென். சரிங்களா? ஸோ நார்மலாக சொன்னோம்னா ஐ வாண்ட். அது நெகட்டிவாக சொன்னால் ஐ டோன்ட் வாண்ட். அதே மாதிரி ஹீ வாண்ட்ஸ். அதே ஹீ டஸ்இன்ட் வாண்ட். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து நம்மளுக்கு என்ன வேணுமோ நம்மளே க்ரியேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி ஏதாவது ஒரு கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கண்டிப்பாக சொல்லுங்கள். ஐ வாண்ட் வச்சு நீங்கள் ஒரு சென்டென்ஸு, ஐ டோன்ட் வாண்ட் வச்சு ஒரு சென்டென்ஸ், ஷீ இல்லைனா ஹீ வாண்ட்ஸ் அப்படி வச்சு ஒரு சென்டென்ஸ், இல்லைனா ஹீ டஸ்இன்ட் வாண்ட் வச்சு ஒரு சென்டென்ஸ் வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.